வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு அடிப்படையில் அடுத்த ஜனவரி மாதம் முதல் ஊதியம் வழங்கப்பட இருக்கிறது. இந்த 8வது சம்பள கமிஷனில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எந்த விகிதத்தில் கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்ற தகவல் வெளியிடவில்லை. இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் தங்களுக்கு எவ்வளவு ஊதிய உயர்வு கிடைக்கும் என்ற குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். சிலர் 8வது ஊதிய குழு நடைமுறைக்கு வரும்போது மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளமானது 108 186% வரை உயரும் என தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் முன்னாள் நிதி செயலாளர் சுபாஷ் சந்திரா அளித்துள்ள பேட்டியில் ஊதிய உயர்வு 20 முதல் அதிகபட்சம் 30%ஆகவே இருக்கும் என கூறியுள்ளார். எனவே 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தங்களுடைய ஊதியம் எவ்வளவு உயரும் என்ற குழப்பத்தில் உள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்போது 7வது ஊதிய குழு அடிப்படையில் தான் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. 2016ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவில் 7வது சம்பள கமிஷன் நடைமுறையில் இருக்கிறது. ஒவ்வொரு முறை சம்பள கமிஷன் நடைமுறைக்கு வரும்போதும் பணவீக்க விகித அடிப்படையில் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவை மாற்றமடைகின்றன. அந்த வகையில் தான் 2016ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது தற்போது பணவீக்க விகிதம் உயர்ந்துள்ளதால் 8வது ஊதிய குழுவில் தங்களுக்கு அதிகபட்ச சம்பள உயர்வு கிடைக்கும் என மத்திய அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கின்றனர். முன்னாள் நிதி செயலாளரான சுபாஷ் சந்திரா ஒரு நேர்காணலில் அரசு 1.92 முதல் 2.08 வரையிலான ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு 8வது சம்பள கமிஷனில் அனுமதி கொடுக்க வாய்ப்புள்ளதாக கூறியிருக்கிறார். ஆனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குழுவை சேர்ந்த சிவகோபால் 2.86 என்ற விகிதத்தில் இருக்கும் என குறிப்பிடுகிறார். இதனால் தான் தற்போது ஊழியர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்பது அரசு ஊழியர்களின் திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை கணக்கிட பயன்படும் ஒரு பெருக்குதல் காரணியாகும். பொதுவாக அப்போது இருக்கும் அடிப்படை ஊதியத்துடன் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை ஊதியம் தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகையால் ஃபிட்மென்ட் ஃபேக்டரின் அளவு மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் விகிதம் அதிகரிக்க ஊழியர்களுக்கு கிடைக்கும் சம்பளமும் அதிகரிக்கும். தற்போது 7வது ஊதிய குழு அடிப்படையில் குறைந்தபட்ச சம்பளம் 18,000 ரூபாய். அத்துடன் அகவிலைப்படியை சேர்த்தால் அது 28,800 ரூபாய் என ஆகிறது. 1.92 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் கணக்கு செய்தால் புதிய ஊதியம் 20% உயரும். அதாவது 34,560 ரூபாயாக இருக்கும். 2.08 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் பார்க்கும்போது 37,440 ரூபாய் அடிப்படையில் சம்பளம் 30% உயரும். 8.86 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் விகிதத்தில் பார்க்கும்போது புதிய சம்பளம் 51,480 இருக்கும். இது 80% உயர்வு. எனவே அகவிலைப்படியை சேர்த்தால் 1.92 ஃபிட்மென்ட் ஃபேக்டரில் 92% ஊதிய உயர்வு, 2.08 ஃபிட்மென்ட் ஃபேக்டரில் 108% ஊதிய உயர்வு, 2.86 ஃபிட்மென்ட் ஃபேக்டரில் 186% ஊதிய உயர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.